ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ربي قد آتيتني من الملك وعلمتني من تحويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما والحقني بالصالحين புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு மட்டும் உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் நம்மை ஆக்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும், நம்முடைய இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவனும் இறை தூதரும் நமக்கு மிக தெளிவாகவும் அழகாகவும் நமக்கு பாடம் அளிக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமினான முஸ்லிமான மனிதர்களை பார்த்து இரண்டு கடமைகளை குறிப்பிட்டு பல வசனங்களில் சொல்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் வெற்றியாளர்கள் யார், இறைவனின் பக்கம் நேசத்திற்குரியவர்கள் யார், ஒரு முஸ்லிமான மனிதன், ஒரு மூமினான மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன கடமைகள் இருக்க வேண்டும் என்பதை ஒரே மாதிரியான வாசக அமைப்போடு அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு சொல்லுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றார், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத், யார் இறைவனை உறுதியாக நம்பிக்கை கொண்டு வஅமிலுஸ் ஸாலிஹாத் நல்ல அமல்களை மேற்கொள்கிறாரோ, தஜ்ரீ மின் தஹ்தில் அன்ஹார் ஃபி ஜன்னத்தின் நயீம், ஆறுகள் ஓடக்கூடிய இன்பமான சொர்க்கத்திலே அவர்களை நாம் நுழைவிப்போம் என்று இறைவன் பதிவு செய்கின்றார். இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு அத்தியாயத்திலேயோ அல்லது ஒரே ஒரு வசனத்திலேயோ இந்த வார்த்தை என்ன செய்யாது, இருக்காது. இறைவன் நல்லமல்கள் என்று எதையெல்லாம் பதிவு செய்கிறானோ, எதற்கெல்லாம் உங்களுக்கு நன்மையை இறைவன் பங்கிட்டு கொடுக்கிறான் என்று தன்னுடைய திருமறையில் நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றானோ, அந்த பல இடங்களில் இறைவன் இந்த ரெண்டு செய்தியை சொல்கின்றான். மனிதர்கள் எப்படி இருக்கணும்? முதல்ல இன்னல்லதீன ஆமனூ, இறைவனையும் இறை தூதரையும் உளமாற அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஈமான் தான் அடிப்படை. அல்லாஹ்வை உறுதியாக நம்பணும், அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்யணும்? உறுதியாக நம்ப வேண்டும். நம்மை படைத்தவன் ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான். நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்பதை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்து ஈமான் கொள்ளுகின்ற ஈமான்தாரிகள். அந்த ஈமானுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும்? வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்வது கொண்டு இருக்க வேண்டும். இறைவன் பதிவு செய்கிறார். அப்ப மறுமையில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால், சுவனத்திற்கு வாரிசுகளாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால், இறைவன் வாக்களித்த அந்த இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால், நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு போதாது. வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்களையும் செய்ய வேண்டும். ரெண்டுமே இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும், அதே நேரத்தில் நல்ல நல்ல அமல்கள், இறைவன் கட்டளையிட்ட வணக்க வழிபாடுகள், தான தர்மங்கள்,
நிறைய நன்மைகளை பெற்று தரக்கூடிய தஸ்பீஹுகள், இந்த மாதிரியான நல்ல அமல்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை இறைவன் என்ன செய்கிறார், நமக்கு சொல்லி காட்டுகின்றார். சரி, நம்பிக்கையும் கொண்டாச்சு, நல்ல அமல்களும் செய்யறோம்ல அப்படின்னு நம்ம சொல்றப்பதான் ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, நல்ல அமல்கள்னா என்ன அப்படி ஒரு கேள்வி வருதுல்ல. நல்ல அமல்கள் எல்லாம் என்னன்னா, இறைவன் எதை நமக்கு அமலாக சொல்லி தந்திருக்கிறார், இறை தூதர் எதை நமக்கு அமலாக சொல்லி தந்திருக்கிறார்களோ, எதையெல்லாம் செய்தால் இறைவன் மறுமையில் நமக்கான நன்மையை பங்கிட்டுக் கொடுப்பான் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறார்களோ அந்த அமல்களை செய்வதுதான் நல்ல அமல். என் இஷ்டத்துக்கு எனக்கு தோணுனதெல்லாம் நான் செய்வேன், என்னுடைய முன்னோர்கள் சொன்னதெல்லாம் நான் செய்வேன், என்னுடைய இமாம்கள் சொன்னதெல்லாம் செய்வேன், என்னுடைய ஊர்க்காரர் சொன்னதெல்லாம் செய்வேன், சொந்தக்காரர் சொன்னதெல்லாம் செய்வேன், நண்பர்கள் சொன்னதெல்லாம் செய்வேன், ஆனா அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுக்கும். எப்படி கொடுப்பா? சாத்தியமாது? ஒரு முதலாளி ஒரு வேலைக்காரனிடத்துல இந்த வேலையை செய்யினா இவன் இந்த வேலையை தான் செய்யும், நான் இதையெல்லாம் செய்வேன், அதுக்கெல்லாம் என் முதலாளி சம்பளம் கொடுக்கணும்னா இது அதிக பிரசவித்தரும் சொல்லுவார். அப்ப நல்ல அமல்கள் என்று நாம் ஒன்றை செய்கிறோம் என்றால் அதற்கான முழு கூலி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை ஒன்று இறைவன் சொல்ல வேண்டும், அல்லது இறை தூதர் நமக்கு என்ன செய்ய வேண்டும், வழிகாட்டுதலாக கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக பதிவு செய்கிறார்கள். சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி, எதிலே மார்க்க கட்டளைகள் உங்களுக்கு இல்லையோ, நீங்கள் ஒரு செயலை செய்கிறீர்கள், ஒரு அமலை செய்கிறீர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நன்மையை கொடுப்பான் என்று எதிர்பார்த்து நீங்கள் செய்கிறீங்களே வச்சுக்கீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மா லைஸ ஃபீஹி, அதுல நாம் எந்த ஒரு விஷயத்தையும் கட்டளையிடல, நாம் கட்டளையிடாத ஒரு விஷயத்தை நீங்கள் மார்க்கம் என்று கருதி செய்தீர்கள் என்றால் ஃபஹுவரத்தும், அது அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படும், ஏமாந்து போயிடுகின்றாங்க சொல்ல. நீங்க பாருங்க, சமுதாயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய பிதஅத்துகள் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். அவர்கள் தீமை செய்கிறார்கள், பிதஅத்தான விஷயத்தை செய்கிறார்கள், மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை செய்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மக்கள் ஏமாந்து போய் இதெல்லாம் நன்மைன்னு நினைச்சு செய்யறாங்க. அதுதான் பிரச்சனை. மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட பிதஅத்துகள், புதிய வழிமுறைகள், இறைவனும் இறை தூதரும் காட்டித்தராத வழிமுறைகள் இருக்குதுல்ல, இந்த வழிமுறைகளை செய்யக்கூடிய மக்கள் இது பிதஅத்து, இது புதிதாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு அவர்களுக்கு சொல்லப்படுது. சொல்லப்பட்டாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இதுவும் அல்லாஹ்விடத்தில் இது ஏமாந்து போறதுதானே. புரியுதா? அதாவது இந்த மாசத்துல எடுத்துங்க, பராத் இரவு என்று சொல்லி ஒரு இரவை இன்றைக்கு விமர்சையாக என்ன செய்யறாங்க, கொண்டாடுகிறார். குர்ஆன் அருளப்பட்ட இரவு, நபிகளாருக்கு வேத அறிவிப்புகள் வந்த இரவு, இதிலே அவர்கள் செலவு செய்யக்கூடிய பொருளாதாரத்தை தர்மமாக செலவு செய்தால் இறைவனுக்கு நன்மை இருக்குது. அவர்கள் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததின் அடிப்படையில் சாதாரண நாளில் செஞ்சா கூட நன்மை இருக்குது. ஆனால் இந்த இரவு என்ற ஒன்றை உருவாக்கி அதில் மார்க்கம் சொல்லாத, நபிகளார் காட்டித்தராத, இறைவன் காட்டித்தராத வழிமுறைகளை அமலாக செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படும், அல்லாஹ் அதை ஏற்றுக்க மாட்டான். வணக்க வழிபாடு என்று ஒன்று இருந்தால், நன்மை என்று ஒன்று இருந்தால், இறைவன் இதற்காக உங்களுக்கு நன்மையை கொடுப்பான் என்ற ஒரு நிபந்தனை இருந்தால் அது இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த அந்த வழிமுறைகளை பின்பற்றும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். அது அல்லாது யார் உருவாக்கிய எந்த ஒரு ஆதாரமான விஷயமாக இருந்தாலும் அதிலே இறைவனிடத்திலே எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அழகிய முறையில் சொல்லித் தராங்க. இன்றைக்கு இந்த பெயரால் இவர்கள் செய்யக்கூடிய பிதஅத்துகளை நீங்க யோசிச்சு பாருங்க. என்னென்ன செய்யறாங்க அப்படின்னா, யாசின் ஓதுறாங்க, பாவ மன்னிப்பிற்காக இறை தூதர் எத்தனை பிரார்த்தனைகளை சொல்லுகிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக நிறைய பாவ மன்னிப்பிற்கான துஆவை சொல்லித் தராங்க. இஃபிர்லனா, என்னை மன்னிப்பாயாக என்று எத்தனையோ வாசகங்களை கொண்ட துஆக்கள் இருக்கு. இந்த துஆக்களின் மூலம் இறைவனிடத்தில் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கலாம். அல்லது ஒரு மனிதர் தனிப்பட்ட முறையில் தான் பாவம் செய்துவிட்டேன் என்று அவர் உணர்ந்தால் இறைவனிடத்தில் கையேந்தி அவர் பிரார்த்தனை செய்யலாம். இது எப்படி இருக்கு? நான் வருஷம் ஃபுல்லா என்ன செய்வேன்,
பாவம் செய்வேன், வருஷம் ஃபுல்லா தப்பு செய்வேன், தொழ மாட்டேன், நோன்பு வைக்க மாட்டேன், ஜகாத் கொடுக்க மாட்டேன், எந்த தவறையும் நான் செய்ய மாட்டேன். ஆனால் இந்த பராத் இரவுல அஜரத்தை கொண்டு வந்து முதல் யாசின்ல முதல் பகுதியை ஓதிவிட்டால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எதுவும் நமக்கு ஓதி காட்டியிருக்காங்களா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. நன்மைகளை சொல்றப்ப கூட திக்ருகளை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யாரோ ஒருவர் ஒரு ஆலிம் வந்து யாசினை ஓதினால் அதை கொண்டு வந்து ஓத வைத்தவர்களுக்கு அல்லாஹ் எப்படி பாவங்களை மன்னிப்பான்? ஒவ்வொருத்தரும் அவன் செஞ்ச தப்புக்கு அல்லாஹ்விடத்துல அவங்க என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கேட்கணும். ஆனால் இங்க என்ன சொல்றாங்க? முதல் யாசினை நாங்க ஓதுறது வந்து பாவ மன்னிப்புக்காக நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஓதுகிறோம். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது மறுபடியும் ஒரு யாசின் ஓதுவாங்க. எதுக்கு மறுபடியும் யாசின்? எதுக்கு? கபூர்ல இறந்து கிடக்கக்கூடியவர்களுக்கான பாவ மன்னிப்பு, அவங்களுக்கு ஹதியாவா, அவங்களுக்கு தர்மமா என்ன செய்யறோம்? யாசினை நாங்கள் ஓதுகிறோம், நீண்ட ஆயுளுக்காக நாங்கள் ஓதுகிறோம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த நீண்ட ஆயுளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றப்ப, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு 2 மனிதர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐன்னாஸ் கைர், மக்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் தால உமூருஹு, ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டு வஹசுன அமலுஹு, அந்த வாழ்நாளை அவன் நல்லவர்கள் செய்வதற்காக என்ன செய்கிறான்? பயன்படுத்திக் கொள்கிறான். இவன் தான் வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டவர்கள் சிறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன நம்புறாங்க? கபராளிக்காக யாசின் ஓதணும், அதே மாதிரி வாழ்நாள் நீட்டிக்கப்படணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யணும்? யாசின் ஓதணும் அப்படின்னு இந்த பராத் இரவுல ஓதுனா இந்த மாதிரியான நன்மை இப்படி விளங்குகிறார். ஒரு கபராளிக்கு என்ன அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா சொல்றாங்க, எல்லா மனிதரும் இறந்து போகக்கூடியவங்க தான். உட்கார்ந்து என்ன நினைக்கிறோம்? நம்ம இங்க செய்யறதெல்லாம் செஞ்சுப்போம். நம்ம இறந்து போனதுக்கு பிறகு நம்மளுடைய குடும்பத்தினர் பராத் இரவுல 2வது முறை யாசின் ஓதிட்டா அல்லாஹ் நமக்கு நன்மையை கொடுத்துருவான் அப்படின்னு விளங்கிக்கணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சான இன்கத்த அனு அமலு, மனிதர்களே நல்லா விளங்கிக்குங்க, நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா, நீங்கள் மௌத்தா போயிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும். இல்லா சலாசத்தன் 3ஐ தவிரன்றாங்க ரசூலுல்லாஹ். இறந்த பிறகு உங்களுக்கு நன்மை வரும் நினைக்கிறீங்களா? பராத் இரவுல யாசின் ஓதுறதுனால நன்மை உங்களுக்கு வராது. சதகுத்துல் ஜாரியா, நிரந்தர தர்மத்தை செய்து வையுங்கள், அது உங்களுக்கான தர்மத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அல்லது வலதுல் சாலிஹுன் யதுஊனஹு, உங்களுடைய பிள்ளைகளை குழந்தைகளை நல்ல முறையில் மார்க்க அடிப்படையில் நீங்கள் வளர்த்திடுங்கள், அவர்கள் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். பயனுள்ள கல்வியை படியுங்கள், அந்த கல்வியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அந்த கல்வி அவர்கள் யாருக்கெல்லாம் எடுத்து சொல்கிறார்களோ அந்த காலமெல்லாம் உங்களுக்கான நன்மை வந்துகிட்டு இருக்கும். இந்த 3 அமல்கள் தான் ஒரு மனிதனை பின்தொடரும். ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகும் எனக்கு நன்மை வேணும், ஹதியா வேணும், இவங்க சொல்ற மாதிரி ஹதியா வேணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அவன் 3 விஷயத்தை செய்யணும். ஒண்ணு என்னன்னா, நல்ல முறையில் பிள்ளைகளுக்கு மார்க்க போதனைகளை செய்யணும். 2வது, நல்ல முறையில் பயனுள்ள கல்வியை மக்களுக்கு மத்தியில் போதிக்கக்கூடியவனாக இருக்கணும். 3வது, வசதி படைத்தவர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் பாதையில் நிரந்தர தர்மம் என்று எதெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரியான நிரந்தர தர்மத்தின் பக்கம் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யணும். இந்த 3 தான் ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவனை பின்தொடரக்கூடிய அமல். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றார். இந்த 3ஐ தவிர மொத்தமா சொல்றாங்க, இல்லா சலாசான்றாங்க. இல்லாம இல்லாமலாக்குறது. 3ஐ தவிர வேறு எதுவுமே உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் உங்களை பின்தொடராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள். இதை தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் பராத் இரவுல பராத் இரவு ஒரு இரவை உருவாக்கி அந்த இரவுல நாங்கள் 2வது முறை யாசின் ஓதுவதன் மூலமாக கபரிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை செல்லுது அப்படின்னு ஒருவர் சொல்கிறார் என்றால் அது என்ன மாதிரியான விஷயம்? நம்ம தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம பராத் இரவுக்கு போகல, ஆனா அந்த சாப்பாடு வந்தா நம்ம சாப்பிடுறோம்.
நம்ம பராத் இரவுக்கு போகல, சும்மா அங்க போய் நின்று என்ன செய்யறோம், வேடிக்கை பார்க்கிறோம். நம்ம பராத் இரவுல கலந்துக்கல, ஆனா போறவங்களுக்கு பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்புறோம். தவறு என்று ஒன்று தெரிந்தால் அது எந்த வகையிலேயுமே நம்மை தொடாமல் இருக்கும். தொடக்கூடாது, அதுக்கு ஆதரவு கொடுக்க கூடாது, அதோடு ஒன்று இணையக்கூடாது. எந்த விதத்திலேயும் பேச்சாலும் பொருளாதாரத்தினாலும் நம்முடைய செயலாலும் எந்த விதத்திலேயுமே அதற்கு ஆதரவு கொடுக்காதவர்களாக இருக்கும். அதை அல்லாஹ் சொல்றாங்க. இன்றைக்கு அதை செய்யவில்லை என்றாலும் அதை பார்க்கக்கூடியவர்கள், அதை கேட்கக்கூடியவர்கள், அதை அதற்காக தங்களுடைய ஆதரவை அளிக்கக்கூடியவர்கள் சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடை வீதி போட்டிருப்பாங்க. இரவுகள்ல கடை வீதி போட்டிருப்பாங்க. அந்த கடை வீதிகள்ல மக்கள் கடைக்கு தான் போறோம், பொருள் தானே வாங்குறோம், இப்படி போறது. இதெல்லாம் ஒரு வகையான ஆதரவு தானே. மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த ஒன்றை நம்முடைய சமூகம் எடுத்து செய்கிற பொழுது எந்த வகையிலேயுமே அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காதவர்களாக நம்ம இருக்கும். அதை முதல்ல விளங்கிக்கும். இன்றைக்கு அவங்க சொல்றாங்க, நம்ம தானே குர்ஆனை சொல்றோம், இத்தபியுமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும்ன்றதை நம்ம தான் சொல்றோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னது மட்டும் தான் நீங்க பின்பற்றணும். இமாம்கள் சொன்னதை பின்பற்றாதீங்க, மூதாதையர்கள் சொன்னதை பின்பற்றாதீங்க, ஊர் மக்கள் சொன்னதை பின்பற்றாதீங்க. அல்லாஹ் ரசூல் கட்டளையிட்டால் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் அதை வணக்க வழிபாடாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு நம்ம தான் போதித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றாங்க இமாம்கள், என்ன சொல்றாங்க இந்த பராத் இரவை பற்றி இமாம்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. அதாவது ஷாஃபி இமாம் சொல்றார், தன்னுடைய புத்தகத்திலே அவர் என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். ரஜபு மாதத்துல முதல் ஜும்மாவுடைய இரவில் மக்ரிபுக்கும் இஷாவிற்கும் மத்தியிலே 12 ரக்காத்துகள் தொழுகிறார்கள். அதே போன்று ஷாபான் மாசத்தில் நடு 15 நாட்கள் கழிந்த பிறகு இரவிலே 100 ரக்காத்துகள் தொழுகிறார்கள். அவங்க காலத்துல பராத் எப்படி கொண்டாடிட்டாங்க, இரவு எத்தனை ரக்காத்து தொழுறாங்க, 100 ரக்காத்துகள் தொழுகிறார்கள். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த தொழுகை இருக்கு பத்திகளா, இதெல்லாம் இழிவாக்கப்பட்ட கலாச்சாரம், இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று, ரசூலுல்லாஹ் சொல்லித் தராத ஒன்று, மார்க்கத்தின் பெயரால் புகுந்த புதிய வகை விதாத்துகள் தான் இவை என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, இந்த அனாச்சாரத்தை நீங்கள் செய்தால், இது போன்ற விதாத்துகளை நீங்கள் செய்தால், இதை யாரெல்லாம் நீங்கள் செய்வீர்களோ இவர்கள் எல்லாம் பாவிகள் என்று சொல்கிறார். யாரெல்லாம் பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்களோ, பள்ளிவாசல் பொறுப்பா இருக்கிறவங்க, தாய்களா இருக்கிறவங்க, இந்த மாதிரி பொறுப்பாளர்கள் மீது இதை தடுக்கக்கூடிய கடமை என்று பதிவு செய்கிறார். யாரு? ஷாஃபி இமாம். ஏத்துக்கிறாங்கல்ல, ஷாஃபி இமாம் எல்லா மதுஹபை சார்ந்த சுன்னத் வல் ஜமாஅத்துக்காரர்கள் ஏத்துக்கிறாங்க. அதே ஷாஃபி இமாம் தான் தன்னுடைய ஷாஃபி மதுஹபில் இந்த இஸ்லாமுல் தாலிபீன் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்துல முதல் பாகத்திலே 27ஆம் பக்கத்துல இந்த வாசகத்தை பதிவு செய்கிறார். வேணுமா சொல்லுங்க, இந்த வாசகத்தை நான் எடுத்து கொடுத்து போறேன். அப்ப அல்லாஹ் ரசூல் சொன்னதை பின்பற்றணும், நம்ம சொன்னா வேணான்றாங்க. ஆனா இன்னைக்கு ஷாஃபி இமாம் சொன்னீங்க பின்பற்றக்கூடிய ஷாஃபி இமாம் இதை பதிவு செய்கிறார். இந்த வணக்க வழிபாடை செய்தால் இவர்கள் பாவிகள், பொறுப்பாளர்கள் மீது இதை தடுப்பது கடமை என்பதை இந்த பராத் இரவை பற்றி, இந்த இரவிலே சிறந்த வணக்க வழிபாடுகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்றவர்களை பற்றி இமாம் ஷாஃபி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். இதெல்லாம் மார்க்கத்தில் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க நமக்கு விளங்கல். ஏன்னா இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஒன்று. இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க அப்படி சொன்னோம்னா என்ன தெரியுமா சொல்றாங்க, குர்ஆன் வசனத்துல சொல்றாங்க. குர்ஆன் வசனத்துல சில வசனங்களை சொல்லுவாங்க, ஓ கிதாபின் முபீன், தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக இது வாக்கியம் நிறைந்த இரவுல நாம் என்ன செஞ்சோம், இந்த குர்ஆனை நாம் அறிகிறோம். ஃபீஹா யுஃப்ரகு குல் அம்ரி ஹகீம், மகத்துவமிக்க இறைவனிடமிருந்து ஒவ்வொரு காரியங்களும் அந்த இரவிலே பிரிக்கப்படுகிறது என்ற இந்த வசனத்தை செய்வாங்க, எடுத்து சொல்வாங்க. பாத்தீங்களா, அல்லாஹ் குர்ஆனை ஒரு மகத்துவமிக்க இரவுல இறக்குறான், அல்லாஹ் வாக்கியம் பொருந்திய இரவுல அல்லாஹ் இறக்குறான். அதே மாதிரி அந்த நேரத்தில் தான் இறைவனிடத்தில் இருந்து உள்ள அந்த வசனங்கள் அல்லாஹ்விடத்தில் உறுதி செய்யப்பட்டு, இதைத்தான் மக்களுக்கு இறக்கணும்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டு உங்களுக்கு இறங்குது. இதுக்கு தான் நாங்க என்ன செய்வோம், பராத் இரவு கொண்டாடுறோம். அடிப்படை அறிவே இல்லாத, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால வேதம் யாருக்காச்சும் இறங்குமா? யாருக்கும் இறங்காது.
ரசூலுல்லா உயிரோடு இருக்கின்ற காலம் வரைக்கும் தான் என்ன செய்யும்? வகி இறங்கும், மார்க்க சட்டங்கள் இறங்கும், மக்களுக்கான வழிகாட்டுதல் இறங்கும். இதுதான் குர்ஆன் வசனம் அப்படின்ற அந்த வகி செய்தி இறங்கும். ரசூலுல்லாவுடைய மரணத்திற்கு பின்பாக யாருக்கும் என்ன செய்ய போறது கிடையாது, வகியெல்லாம் இறங்க போறது கிடையாது, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இன்னொன்று என்னன்னா, இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப அழகா என்ன செய்யறான், நமக்கு தெளிவுபடுத்துறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரொம்ப அழகா சொல்றான். ரமலான் மாதத்தில் தான் நம்ம என்ன செஞ்சோம், இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், பதிவு செய்யறான். அல்லாஹ் ஒன்னு சொல்றான், எந்த மாசத்துல இறக்கலாம்? ரமலான் மாசத்துல இறக்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த திருமறை குர்ஆனை ரமலான் மாசத்தில் இறக்கினோம். ஹுதல் லின்னாஸ், இந்த ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் தான் மக்களுக்கு என்னவா இருக்குது, நேர்வழி காட்டியாக இருக்குது என்று குர்ஆன் இறங்கிய மாதம் என்று இறைவன் ஒண்ணு சொல்றான். என்னது? ரமலான் மாதம். இவங்க என்ன தெரிவிக்கிறாங்க, இல்ல இல்ல ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறக்கல, ஷாபானுடைய 15 என்ன செய்யுது, குறிப்பிடுது, அங்கதான் காரியங்கள் உறுதி செய்யப்படுது, அதுதான் மகத்துவமிக்க இரவு. இப்படி எல்லாம் இவர்களே என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான வசனங்களுக்கு என்ன செய்யறாங்க, விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான அமல்கள், இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள், இது எல்லாமே மார்க்கத்தில் புதிய வழிமுறைகள் என்பதை நம்ம ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சில எச்சரிக்கைகளை மக்களுக்கு சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய அந்த செய்தியும் இந்த கருத்தை என்ன செய்யுது, வலுப்படுத்துது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, மன் அஹ்தஸ ஃபீஹா ஹதஸன், ஒரு மனிதர் ஒரு செய்தியை என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். அதாவது மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை என்ன செய்கிறார், புகுத்துறார். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், இதுதான் உங்களுக்கான மார்க்கம், இதான் இஸ்லாம் என்று சொல்கின்றார். அவ்வாவா ஹதீஸன், யாரெல்லாம் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்கிறார், அதாவது ஏற்றுக்கொண்டு அதிலே அடைக்கலம், அந்த செய்திக்கு அடைக்கலம் அளிக்கிறார். அந்த செய்தியை ஆமா இதை நம்ம வணக்க வழிபாடா என்ன செய்வோம் அப்படின்னு யார் ஒருவன் முடிவு செய்கின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு இருக்கிறது. எப்படி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க பாருங்க. ஒரு மனிதர் வரான், தவறான விளக்கங்களை சொல்லி இதுதான் உங்களுக்கான மார்க்கம், இதுதான் உங்களுக்கான வழிபாட்டு முறை, இதுக்குதான் நீங்க யாசின் ஓதணும், 3 யாசின் ஓதணும், இதுக்கு ஒரு யாசின், அதுக்கு ஒரு யாசின், இதுக்கு ஒரு யாசின் சொல்லி உங்களுக்கு வழிகாட்டப்படுகிறது. இரவு நேரங்களில் நீங்க சமைச்சு வைக்கணும். இஷாவெல்லாம் பார்த்தா 10 மணிக்கு வைப்பாங்க. சில ஊர்களில் நீங்க பாத்தீங்கன்னா என்னது, இஷா தொழுகை 8:30 நடக்காது, 10 மணிக்கு. ஏன்னா அஜ்ரத் ஒவ்வொரு வீடா போய் யாசினா ஓதி முடிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு எத்தனை மணியா, 10 மணியா. இதுக்காக என்ன செய்வாங்கன்னா இஷா தொழுகைக்கு 10 மணி, வழக்கமா 8:30 மணி, 8:15 நடைபெறக்கூடிய இஷா தொழுகை 10 மணிக்கு நடைபெறும். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க, ஒரு மனிதன் மார்க்கத்தில் ஒன்றை புதிதாக செய்தான் என்றால் அதுக்கு நீங்க ஒருபோதும் என்ன செய்யாதீங்க, ஆதரவாக நிற்காதீங்க, எந்த வகையிலுமே என்ன செய்யாதீங்க, ஆதரவாக நிற்காதீர்கள், அதற்கு அடைக்கலம் பெறாதீர்கள். அப்படி நீங்க அடைக்கலம் தந்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய சாபம் உங்கள் மீது இருக்கிறது, உல் மலாயிகத்தி, மலக்குமார்களுடைய சாபம் இருக்கிறது, வன்னாசி அஜ்மைன், உலக மக்கள் அனைத்து மூமினான உலக மக்கள் அனைவருடைய சாபமும் யார் மீது, உங்கள் மீது இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்கிறார்கள், எச்சரிக்கை செய்கிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அதே செய்தியிலே பதிவு செய்றாங்க, லா யக்பிலுல்லாஹு மின்ஹு யௌமில் கியாமா சர்ஃபன் வலா அத்லன், மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான் என்றால், இவர்கள் செய்த எந்த ஒரு வணக்க வழிபாடு, மார்க்கம் காட்டி தராத, நபிகளால் காட்டி தராத எந்த ஒரு வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த வணக்க வழிபாடுகளை இறைவன் நிராகரிப்பான். அதே நேரத்தில் இறைவனோடு சாபத்தோடு, மலக்குமார்களுடைய சாபத்தோடு, உலக மக்கள் அனைவருடைய சாபத்தோடு இறைவனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் தள்ளப்படுவோம். எனவே இது பற்றிய செய்தியை அறியாத மக்களுக்கு அதிகமான முறையில் எடுத்து வைப்போம். எந்த ஒரு விதத்திலேயும் அதற்கு ஆதரவு அளிக்காதவர்களாக, அதை கொண்டாடுவர்களாக, அதில் எந்த ஒரு சின்ன ஒரு விதத்தின் பக்கம் கூட நம்முடைய பார்வை விழாதவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசுதவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்படக்கூடிய இந்த மாதிரியான விதாத்தான வணக்க வழிபாடுகள் எதை நோக்கி மக்களுக்கு மத்தியில் அது பிரச்சாரமாக எடுத்து வைக்கப்படும் என்றால் நன்மை அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் என்ன செய்யப்படும், மக்களுக்கு மத்தியில பிரச்சாரமாக எடுத்து வைக்கப்படும். அதாவது இந்த ஒரு வழிகாட்டுதலை இறை தூதரவங்க நமக்கு கொடுக்காம போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க, நன்மை வேணுமா, பராத்து 100 ரக்காத்து யாசின் இப்படி எல்லாம் நீ என்ன செய்யாத, நன்மை எதிர்பார்த்து பாவத்தில் இல்லாத 2 விஷயங்கள் இருக்கு. அந்த 2 விஷயத்தை நீங்கள் முறையாக கடைபிடிக்கிறீர்கள் என்றால் அந்த 2 விஷயமும் உங்களை என்ன செஞ்சிடும், சுவனத்திலே கொண்டு போய் அதுவே என்ன செஞ்சிடும், வாப்பால் உன்னை எடுத்துட்டு போய் சுவனத்தினுடைய கதவுகளை திறந்து அது விட்டு. அந்த 2 விஷயமும் ரொம்ப எளிமையான விஷயம். ஆனால் அந்த எளிமையான விஷயத்தை மக்களால் என்ன செய்ய முடியாது, கடைபிடிக்க முடியாதுன்றாங்க சொல்றாங்க. அதுல முதல் விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, குறைந்த நபர்கள் தான் இதை கடைபிடிப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதுல முதல் விஷயமாக என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ் 10 தடவை, 33 சில ஹதீஸ் இருக்கு, சில ஹதீஸ் 10 தடவை சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்யுங்க, 10 தடவை சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர் 10 தடவை சொல்லுங்க. நீங்கள் ஒரு முறை சுபஹானல்லாஹ் சொல்றப்ப அல்லாஹ் உங்களுக்கு அதை 10 நன்மையாக எழுதுகிறார். அப்போ ஒரு வக்துக்கு நம்ம எவ்வளவு சொல்றோம், 30 சொல்றோம். ஒரு நாளைக்கு 150 சொல்றோம். இன்ட்டு 10 நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா 1500 நன்மைகளை ரொம்ப எளிமையான முறையில் நம்ம செஞ்சிடலாம், எடுத்துடலாம். 1500 கணக்கு போட முடியுமா? காசு கணக்கு போடலாம், சம்பாதிச்சத கணக்கு போடலாம், சேர்த்து வச்சிருந்த கணக்கு போடலாம். ஆனா நன்மைகளை கணக்கு போட்டு செய்ய முடியுமா? செய்யலாம். அல்லாஹ்வுடைய வழிமுறையை சொல்றாங்க. நீங்க ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையிலேயும் 10 தடவை சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற திக்ரை சொல்வதன் மூலமாக ஒரு நாளைக்கு நீங்கள் 1500 நன்மைகளை இறைவனிடத்தில் பெற்றுக் கொள்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் நீ பாடல. அடுத்து 2வது விஷயத்தை சொல்றாங்க, நீங்க உறங்க போறீங்கல்ல, உறங்க போறீங்க. அப்படி உறங்க போறப்ப படுக்கையை விரித்து விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, சுபஹானல்லாஹ் 33 தாட்டி சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தாட்டி சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 34 தாட்டி சொல்லுங்க. 100 திக்ர் இன்டு 10 = 1000. ஏற்கனவே ஒரு 1500 நன்மையை தொழுகையிலே என்ன செஞ்சிருக்கோம், வாங்கி வச்சிருக்கோம். படுக்க போறப்ப உறங்குறப்ப வாய்களை போடுறப்ப படுத்துக்கிட்டு திக்ரு செஞ்சோம் அப்படின்னா அதுல ஒரு 1000 நன்மை, மொத்தம் ஒரு நாளைக்கு 2500 நன்மையை ரொம்ப லேசா நம்ம செஞ்சிடலாம், அல்லாஹ்ட்ட வாங்கிடலாம். நீ இப்படி யோசிச்சு பாருங்க, 2500 நன்மையை நம்ம அல்லாஹ்ட்ட இவ்வளவு லேசா வாங்குறோம்ல, 2500 தீமையை ஒரு நாளைக்கு நம்மளால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. கணக்கு போட்டு சொல்ற அளவுக்கு 2500 தீமையை ஒரு மனிதனால் ஒரு நாளைக்குள் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதுக்குதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த 2மே ரொம்ப லேசான வழி. மார்க்கம் என்று நம்பி, நன்மை என்று நம்பி, கண்டபடி காசு செலவு பண்ணி விதத்தான விஷயங்களை செஞ்சு இந்நரகத்துக்கு போறதுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சுபஹானல்லாஹ் சொல்லு, திக்ர் செய். படுக்க போறதுக்கு முன்னாடி பாயை விரிச்சு என்ன செய், திக்ர் செய். இதுவே உன்னை என்ன செஞ்சு கொண்டு போய் சுவனத்திலே நுழைத்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். என்னன்னா, இது அப்படியெல்லாம் உங்களால என்ன செய்ய முடியாது, ரொம்ப எளிமையாக செய்ய முடியாது. பாயை விரிப்போம், திக்ர் சொல்லுவோம்னு படுப்போம், அப்பதான் செல்ல ஒரு மெசேஜ் வரும், ஓபன் பண்ணி பார்ப்போம், வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் படிப்போம். மெசேஜ் போட்டவன் என்ன செய்வான், கூடவே ஒரு லிங்க் போட்டுருவான், மச்சான் இதை போய் பாரு அப்படின்னு. அந்த லிங்க் அப்படி தொட்டோம்னு வச்சுங்க, அப்படியே யூடியூப்ல போகும். அந்த வீடியோ முடிஞ்சு நம்ம வெளில திக்ர் சொல்லுவோமா? இல்ல. அடுத்து இன்னொரு வீடியோ, அடுத்து இன்னொரு வீடியோ, 12 மணி வரைக்கும் என்ன செய்வோம், உட்காந்து பார்ப்போம். இப்பெல்லாம் சில பேர் பைத்தியமா இருக்கு. என்னன்னா, ஒரு நாளைக்கு 1.5 GB நம்ம டேட்டா ரீசார்ஜ் பண்றோம். இன்னைக்கு டேட்டாவே யூஸ் பண்ணல, 12 மணிக்குள்ள இந்த 1.5 GB எப்படி முடிக்கிறது? இந்த மாதிரி மக்களுடைய மனநிலை எப்படி போயிடுச்சுன்னா, இருக்கிற 1.5 GB 12 மணிக்குள்ள எப்படி முடிக்கிறது அப்படி போயிடுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்றாங்க,
நீங்கள் இதை செய்ய ஆரம்பித்தால், திக்ரு செய்யணும், படுக்கிற பாய விரிச்சு திக்ரு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அது வரைக்கும் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாத சைத்தான் உங்களை என்ன செஞ்சிருவான், தூக்க வைத்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். சில பேர் சொல்றது நம்மளே கேட்டிருக்கோம். விடிய செல்லு பாக்குறோம், தூக்கமே வர மாட்டேங்குது, செல்லுல ஏதாச்சும் ஒரு பயான் போட்டா நான் என்ன செஞ்சிருவேன், தூங்கிடுவேன். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா சொல்றாங்க. நீ தீமை செய்யறப்பெல்லாம் சைத்தான் உன்னை தூங்க வைக்க மாட்டான். நன்மை செய்யணும், பாய போட்டு படுத்துட்டு திக்ரு பண்ணணும் நினைச்சாலே சைத்தான் என்ன செஞ்சிருவாங்க, தூக்க வச்சிருவோம். அதையெல்லாம் மீறி இந்த 2 நன்மையை நீங்கள் அழகான முறையில ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. எனவே இந்த மாதிரியான விதத்தான காரியங்கள், இது நன்மை என்று ஏமாறுவது முட்டாள்தனம், மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அதற்கு பதிலாக இறைவன் சொன்ன அழகிய திக்ருகளை அன்றாட கடைபிடிப்போம். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாக்குறுதிவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.